எல்லாருக்கும் வணக்கம். நான் தினேஷ் பேசுறேன். அட்டகத்திக்கு அப்புறம் குக்கு ரிலீஸ் ஆகுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த படம் நடிச்சது வந்து ரொம்ப பர்சனலா வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு படம் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து ஜாலியான படம் தான் இது. ஸோ அவர் எப்படியோ அதுதான் படமும், அவரோட ரைட்டிங் என்னவோ அதுதான் படமும். நான் ஃபீல் பண்றதுல ஒர்க்கு ஒர்க்கை தாண்டி அது படமா வந்து பார்க்கும்போது இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் இப்போ யோசிக்கல. அவரோட இதுவே நல்லா இருந்துச்சு. அவரோட இன்டென்ஷன் ஒன்று இருக்குல்ல, அது வந்து டைரக்டாலாம் இருக்காது. இப்போ நான் ஏன் பேசுறேன் என்ன பேசுறேன் அப்படின்னு பிளான் பண்ணி இல்லாம உள்ளுக்குள்ள என்ன ஒரு விஷயம் இருக்கும்ல, அதுதான். அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பட் அவர் கூட இருக்கிறது வந்து சூப்பரா இருக்கு. ஹீரோயின் வந்து மாளவிகா நாயர். அவங்க வந்து மலையாளத்தில் வந்து வழக்கெண் 18 வந்து அங்கே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப என்ன சொல்றது, சின்ன ஏஜ் தான் அவங்களுக்கு, 16 10th தான் படிக்கிறாங்க. ஸோ படத்தில் வந்து சம்டைம்ஸ் பெக்குலரான ரியாக்ஷன்ஸ் எதுனா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு சார். ஸோ அவங்க வந்து கேமராக்கு பின்னாடி சில விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. இப்படின்னு அந்த அந்த ஏஜுக்கான சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை வந்து பிக் பண்ணி கோவப்படுறது அப்படிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து எடுத்தது. அது ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். தெரியல. ஏன்னா அட்டகத்தி பண்ணும்போது நான் வெற்றிமாறன் சாரோட ஆட்டிடியூடும் ரூட் தலை அந்த கெத்துக்கு வந்து அவரோட ஆட்டிடியூடும் ரஞ்சித் சார் தான் எடுத்தேன். அப்படி நம்மளுக்கு அதெல்லாம் மிக்ஸ் ஆகி தான் பண்ணது. அது இதில் வந்து இவங்க அண்ட் ரொம்ப என்ன சொல்றது, அந்த ஏஜுக்கான இன்னசென்டோட பவர் இருக்குல்ல, சூப்பர். அது செம. அது அவங்க அவங்க வந்து ஏன்னா நான் வந்து இப்படியே இருப்பேன், இல்லை அப்படியே இருப்பேன். அதை கொஞ்சம் பேலன்ஸ் இல்லை, அதிகமாகவே பேலன்ஸ் பண்ணது அவங்க தான். ராஜமுருகன் சார் தெரிஞ்சுதான் அவங்கள செலக்ட் பண்ணார். ராஜமுருகன் சார் வந்து ஆக்சுவலாக வந்து அவர் ஒரு துறவி தான். அவர் அந்த ஸ்டேஜ் தான். அவர் இல்லை, அந்த ஸ்டேஜ்னா அவ்வளோ மெச்சூரான ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோ மெச்சூரான லைஃப்பை வந்து வெளில இருந்து பார்க்கறது இருக்குல்ல, ட்ராவல் பண்ணும் போதே பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அது நல்ல ஹியூமன். அவர் ரொம்ப நல்ல ஹியூமனா இருக்க, மற்றவங்களும் இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஹியூமன். மாலை மலர் நேயர்களுக்கு குக்கு வந்து நீங்க ஒரு நல்ல ஒர்க்கு கம்மியான டைம்ல ஒரு நல்ல ஒர்க் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது சந்தோஷமா இருக்கு நான் உள்ள இருக்கிறது. ஸோ அது கண்டிப்பா உங்களுக்கும் எதனா ஒரு பர்சனலா அது நல்ல ஃபீலிங்கை கொடுக்கும்னு நினைக்கிறேன் நான். Hi, I'm Malavika and I'm playing the lead in a movie named Cuckoo. Cuckoo is basically a love story of two blind people. Well, the word blind should not invoke any sympathy in you, because this movie has a very different perspective where they portray, love in a very, very, very beautiful manner, and blind are very cheerful in the movie. So that is the best part about the movie. And yes, talking about the director, Rajamurugan sir, the first thing you notice about him is his laugh, where he has this positive aura around him, and he makes you very calm even if you're tense. Because being a first timer in the Tamil industry, I was tense, and he made me so calm, and he has a perfect picturization of his character. I mean, and he communicates with me and I understand. That's how easy it is. And I guess that is what a director basically needs, and he's a very good director. Not that I've seen a lot of directors, but he has a thing in him. Talking about Dinesh, he's very down to earth and humble, and because it is very evident. I did not realize that he was actually very famous in the Tamil industry, because he was very humble the first time we met. And I guess humbleness comes only with realizing the potential in you. That is how it is. I mean, he has realized the talent in him, he has worked for it, he's passionate for it, and I guess, that is how he is. And his dedication for the role is just amazing. He could literally get himself killed for the movie. He is just so dedicated to what he does. He has the passion for the industry, and it is definitely going to pay off. It is going to pay off on the screen, and it has paid off in Atakati. Yes, talking about the memorable incident, I don't remember just one incident. I would just say the whole scene in the set. It is like, in the beginning, there was a language barrier, because most of the jokes cracked were in Tamil by the crew, and I did not understand. Later they were explained to me, and jokes explained aren't funny. And towards the end is when I realized the true humor sense of everyone, because that is when I got the chemistry built up between them. And not that I completely understand Tamil, but now I get what they want, I get what they speak. I don't get each word, I get the whole gist of it. And I don't know, it was a very, very wonderful experience working with them, and I'm pretty much honored to be working with them. Yes, playing blind did not come into me all of a sudden. There was a workshop prior to the shoot for almost a week, where I was made to interact with the blind people and observe the way they react and all, and build up a character for myself.
where assistant directors and the director did support me. And beginning I was very skeptical if I could do it, and but the director knew I could do it. I was potential enough to do it. And towards the ending of the workshop is when I realized that I had actually done it. I had learned to speak in Tamil enough for saying dialogues and to play a character. வணக்கம், என் பேர் பி.கே. வர்மா, குக்கு படத்தோட கேமராமேன். நான் ராம்ஜி சார் கூட நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அட்டகத்தி படத்தில் வந்து இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் படம் வந்து குக்கு படமாக இப்போ நம்ம படமாக முடிச்சிட்ருக்கேன். குக்கு படத்தோட டைரக்டர் ராஜமுருகன் சார் வந்து ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணது ஹைதராபாத்தில் தான் மீட் பண்ணேன். நான் ஒரு தெலுங்கு படத்துக்காக ஒர்க் பண்ணும்போது ஒரு ஹோட்டல் ரூமில் நரேஷன் வந்து ஹைதராபாத்தில் தான் நான் கதையை கேட்டேன். இந்த கதையை கேட்டு முடிச்ச உடனே வந்து அந்த டிரான்ஸ்லேருந்து என்ன வெளியே வர முடியல. அந்த எமோஷன், அந்த அவர் சொன்ன விதம் எல்லாமே அப்படியே ஒரு மேக்னெட் மாதிரி இழுத்துருச்சு. இந்த படத்தை நான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் அவ்வளோ எமோஷன், அவ்வளோ ஜாலியான விஷயங்கள், அவ்வளோ ஹியூமனோட எமோஷன்ஸ் ட்ராவல் அதில் இருந்தது. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த ராஜமுருகன் சாருக்கு கண்டிப்பாக நான் நன்றி தெரிவிச்சு ஆகணும். குக்கு படம் வந்து ஒரு விஷுவலி சேலஞ்ச் கப்புள்ஸ் பற்றி ஒரு அழகான லவ் ஸ்டோரி. இதில் வந்து எல்லாமே விஷயங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கும், எல்லாமே லைவ்லியாக இருக்கும், அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்கும். ஜென்ரலாக ஒரு பிளைண்டு கப்புள்ஸ்னாலே நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு டல்னஸ், ஒரு ஸ்லோ பேஸ்ட், ஒரு அழுக்கான விஷயங்கள் மாதிரி ஒரு சின்ன ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு ஃபீல் வரும். பட் இந்த குக்கு படம் பார்த்து அந்த எந்த ஒரு விஷயமும் இருக்காது. அவங்களுக்குள்ளார ஒரு ஜாலி இருக்குது, அவங்க ஒரு எமோஷன் இருக்குது, சோகம் இருக்குது, அவங்களோட நக்கல் கூட இருக்குது. ஸோ அதுதான் நான் வந்து இந்த படத்தில் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், ஹைலைட் பண்ணுறோம். இந்த படம் வந்து ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆஸ் அ பர்சனலாகவும் ஆஸ் அ டெக்னிக்கலாகவும் நான் வந்து ஒரு லைஃப்பில் எல்லாத்தையும் மீட் பண்ணுறோம், எல்லாத்தையும் பழகிறோம், எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுறோம். ஸோ குக்கு படம் வந்து ஒன் ஆஃப் த ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். குக்கு படம் கதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் வந்து தெளிவாயிடுச்சு. இதில் வந்து கதாபாத்திரங்கள் தான் முக்கியம், கதை தான் முக்கியம், எமோஷன் தான் முக்கியம். இந்த படத்தை வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் வந்து வே ஆஃப் அந்த விஷுவல் அப்ரோச் வந்து எனக்கு வந்து பாலு மகேந்திரா சாரோட ஃப்ரேமிங், அவரோட கேமரா அப்ரோச் தான் எனக்கு வந்து பயங்கரமாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவருக்கு எல்லா படங்களும் வந்து க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோ அஃபெக்ட் பண்ண ஒரு மாஸ்டர் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரேம் வச்சுட்டு அத்தனை விஷயங்கள் சொல்லுவார் சார். நேச்சுரல் லைட் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி கேரக்டர்ஸை கொரியோகிராஃப் பண்ணுறது, எப்படி எமோஷன்ஸ் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சொல்கிறது. ஸோ குக்கு படத்தை எமோஷன்ஸ் வந்து அந்த விஷுவல் அப்ரோச் வந்து எனக்கு பாலு மகேந்திரா சாரோட விஷுவல் ஸ்டைல் தான் நான் வந்து அந்த சின்ன கியூஸும் அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் எடுத்திருக்கேன்.